எல்லோருக்கும் வணக்கம். எல்சிடி ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வெல்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. 2023 AK63 அப்டேட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஜிவி பிரகாஷோட ஃபோட்டோ வச்சுருப்பேன். அது ஜிவி பிரகாஷுக்கும் இந்த அப்டேட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. அதை நான் வீட்டோட எண்ணில் சொல்கிறேன். இன்னைக்கு டேட் என்ன பார்த்தீங்கன்னா, ஜூன் 27, 2024 ஒரு அப்டேட் வந்திருக்கு சாயந்தரம் 6:40. அதாவது நம்ம குட் பேட் அக்லியோட செகண்ட் லுக் போஸ்டர் ஒன்று வந்திருக்கு. அதில் அஜித் சார் ஜம்முன்னு இடி கெத்தாடி நிற்கிறாரு. நாக்கெல்லாம் இப்படி மடிச்சுட்டு அவரோட பாக்கெட்டில் 63 அப்படின்னு போட்டிருக்கு. நல்லா இருக்கு அந்த லுக்கு. அதேமாதிரி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் உள்ள லுக்கும் நல்லா இருந்துச்சு, அந்த 3 ஸ்டில்லு. இப்போ இந்த செகண்ட் லுக் போஸ்டரில் என்னன்னா, அவரோட ட்ரெஸ்ஸு அந்த சட்டையை பார்க்கும்போது கொஞ்சம் ஜெயில் கைதி அந்த மாதிரி இருக்குது. ஒருவேளை இந்த படத்தில் ஒரு கைதியாக இருக்கலாம், ஏதோ ஒரு அதை நம்ம கெஸ் பண்ண முடியல. படம் வந்தால் தான் நம்ம பார்த்தா தான் தெரியும். 2025 பொங்கல் ரிலீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் தேவிஸ்ரீ பிரசாத் அவர்கள். தேவிஸ்ரீ பிரசாத் ஆல்ரெடி நம்ம அஜித்துக்கு தலைக்கு வீரம் படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு 2014. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த படத்தில் ஜாயின்ட் ஆகுறாங்க. சம்மந்தமே இல்லாமல் ஜிவி பிரகாஷ் எதுக்கு நான் தமிழில் வச்சேங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இந்த குட் பேட் அக்லியோட ஃபர்ஸ்ட் அப்டேட்டு இந்த வருஷம் 2024 மார்ச் 14 வந்துச்சு. உங்களுக்கு நான் ஃபோட்டோ ப்ரூஃப் காட்டுறேன். மார்ச் 14 ஆதிக் ரவிச்சந்திர அவர்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ், மற்ற சோசியல் மீடியா பேஜ்லலாம் வந்துச்சு. தல ரசிகர்கள் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணாங்க. அதுக்கடுத்து அப்டேட் இப்போ தான் வருது. ஓகேங்களா? நான் 2023 என்ன அப்டேட் வந்துச்சு நான் சொல்கிறேன்னா, அது அப்டேட் இல்லை. ஆனால் அஜித் சாரோட 63வது படத்தை நான் தான் டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் அப்போவே ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்டாரு. அது என்னன்னா, இந்த இந்தியா கிளிட்ஸ் தமிழ் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இதில் நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் இந்த அடியே அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருந்தாரு. அந்த படத்தோட ப்ரமோஷன் இன்டர்வியூக்காக வந்திருந்தாரு. போன வருஷம் 2023 ஆகஸ்ட்ல இந்த வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த வீடியோவில் ஜிவி பிரகாஷும் அந்த ஹீரோயினும் கலந்துக்கிட்டாங்க. ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக நம்ம ஆதிக் சார் கலந்துக்கிட்டாரு. சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்க. இந்த வீடியோவில் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஜிவி பிரகாஷோட மனசாட்சியாக நம்ம ஆதிக் ரவிச்சந்தர் பேசினார். இப்போ நீங்கள் ஆதிக் இல்லை சார், இப்போ நீங்கள் ஜிவி. ஓகே. இதில் ஒரு சில கேள்விகள்லாம் கேட்கப்பட்டுச்சு. அவரும் பதில் சொன்னார். ஆங்கர் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, பேச்சுலர் படத்துக்கு கிஸ்ஸிங் சீனுக்கு நீங்கள் எத்தனை டேக் எடுத்திருப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு நம்ம ஆதிக் ரவிச்சந்தர் சார் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 10 செகண்டோ 20 செகண்டோ பேசியிருப்பாரு. பேசி முடிச்சுட்டு அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்கள் இந்த வீடியோ பாருங்க. முதல் கேள்வி என்னன்னா, பேச்சுலர் படத்துல கிஸ்ஸுக்கு எவ்வளவு டேக் எடுத்தீங்க? ஒரு 63 டேக் தான். ஒரு 63 டேக் தான். ஒரு 63 டேக் தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த வீடியோலாம் பார்த்தீங்களா? நான் உங்களுக்காக அந்த வீடியோ ரிப்பீட் ஒரு 3 தடவை போட்டேன். அதாவது 63 டேக் எடுப்பேன், 63 டேக் எடுப்பேன், 63 டேக் எடுப்பேன் அப்படின்னு 3 தடவை ரிப்பீட் போட்டேன். இந்த 63ங்கிறது அஜித் சாரோட AK63 படத்தை நான் தான் டைரக்ட் பண்ண போகிறேன், அது எனக்கு சொந்தமானது அப்படின்னு அவர் போன வருஷம் ஆகஸ்ட்லேயே ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துட்டாரு. இது 100ல் நிறைய பேருக்கு தெரியாது, 195 பேருக்கு தெரியாது, ஒரு 5 பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த ஹிண்ட்டு. அதை தான் நான் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இப்போ நான் தெரியப்படுத்துகிறேன். இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான் தம்ப்நெயில்ல ஏன் ஜிவி பிரகாஷ் அவர்கள் வச்சேன்னு. அதாவது அந்த இன்டர்வியூக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்தவர் AK63 அந்த படத்தோட டைரக்டர் நான் தான் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்டாரு. நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, சும்மா எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்டை எடுத்து ரொம்ப பெரிய நடிகர்கிட்ட போய் கொடுத்து அடுத்த மாதமே ஷூட்டிங் போனால் அப்படிலாம் பண்ண முடியாதுங்க ஃபீல்டில். இந்த மாதிரி அஜித் சாருக்குன்னு ரெடி பண்ண கதை ப்ராசஸ் பேக்ரவுண்டில் ஒரு 1.5 வருஷமாவோ 2 வருஷமாவோ நடந்திருக்கலாம். அதை அவராக சொன்னால் தான் உண்டு, நடந்திருக்கலாம். அது அந்த டைமில் கன்ஃபார்ம் ஆகிருக்கலாம். அதாவது போன வருஷம் அந்த ஆகஸ்ட்டு ஜூன் அந்த மாதிரி டைத்தில் கன்ஃபார்ம் ஆகிருக்கலாம். இவர் அந்த டைமில் இன்டர்வியூ வந்ததுனால சரி நம்ம ஒரு நம்பர் மூலிமா ஹிண்ட் கொடுப்போம்னு சொல்லி கொடுத்துருக்குறாரு. ஓகேங்களா? அதாவது மார்ச் 14 குட் பேட் அக்லின்னு ஒரு அப்டேட் வந்துச்சு பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர். அது ஃபர்ஸ்ட் அப்டேட் கிடையாது, போன வருஷமே அவர் கொடுத்துட்டாரு அப்டேட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் LC+. உங்கள் மைண்டுக்கு என்ன தோதோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.